ஹலோ நண்பா வந்துட்டீங்களா? அப்புறம் உங்க வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குது. ஒரு 2 வாரம் முன்னாடி கேம்ல அப்டேட் வந்துச்சு. வழக்கம் போல ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் கரீனாக்காரன் சென்சிட்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டான். இதனால ஹெட்ஷாட்டை விழுக மாட்டேங்குது. அதனால டென்ஷன் ஆகி யூடியூப்ல பெஸ்ட் சென்சிட்டிவிட்டின்னு தேட ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல சென்சி சொல்லுங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஏன்னா நான் தான் ஆண்டனி, எனக்கு நீங்க வச்ச பேரு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் காட் ஆண்டனி ஃபிக்ஸ். எனக்கெல்லாம் டிப்ஸ் ஐயோ என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு நான் சென்சிட்டிவிட்டியை பற்றி முழுமையான ரகசியம் சொல்ல போறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சென்சிட்டிவிட்டி பத்தி வேற எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை. இவன் தான் டைசன். இவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால இவன் உங்க சார்பா கேள்வி கேட்க போறான். அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். பெண்கள் கிட்ட நம்பர் கேட்கறதுக்கு பயமா இருக்கா? அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தோணுதா? கனெக்டோக்கு வாங்க. வெறும் 5 ரூபாய்க்கு ப்ரோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி கமெண்ட் பண்ணுங்க. சென்சிட்டிவிட்டி சொல்றேன். டேய் கோபால, இந்த சென்சிட்டிவிட்டி வெச்சுடா. ஹெட்செட்ல பயங்கரமா இருக்குது. நம்ம ரெண்டு சேம் ஃபோன் தானே, ஒரே மாதிரி தான் இருக்கும். அடி சத்தியமா சொல்றேன், இனிமே மண்டை கிழிச்சு விட்டுறலாம். அப்படியே இருக்கா? நான் வைக்கிறேன், நீங்க ஆப்லோட் செட்டா இருக்கும். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா அவனுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி செட் ஆகல. டைசா, என்னடா இது பீ மாதிரி சென்சிட்டிவிட்டி சொல்லிட்டு ஒரு மயிரும் ஒழுங்கா பண்ண முடியல. ஏன் ப்ரோ, ஏன் அவனுக்கு என்னோட சென்சிட்டிவிட்டி செட் ஆகல? நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரேம் தானே, ரேம் என்ன ஒரே ஃபோன் தானே. ஆனா ஏன் அவனுக்கு என்னோட சென்சிட்டிவிட்டி செட் ஆகல? எனக்கு நல்லா பிடிக்குது ப்ரோ, அவனுக்கு ஏன் அவனுக்கு மாட்டேங்குது? நீங்க 2 பேரும் ஒரே ஃபோன் வச்சும் ஏன் ஒரே சென்சிட்டிவிட்டி 2 பேத்துக்கும் செட் ஆகலனா உங்க 2 பேரோட ஃபோன் ஹேண்ட்லிங் ஸ்டைல் அண்ட் கேம் பிளேயிங் ஸ்டைல் புரியலையே. ஃபர்ஸ்ட் ஃபோன் ஹேண்ட்லிங் ஸ்டைல். இங்கே பாரு, இதுதான் உன்னோட போன் பிடிக்கிற ஸ்டைல். நீ இந்த மாதிரி தான் உன்னோட போனை பிடிப்பேன். அடுத்து இதுதான் கோபாலோட போன் பிடிக்கிற ஸ்டைல். அவன் இந்த மாதிரி தான் போன் பிடிப்பான். ஆமா ப்ரோ, அதுக்கு என்ன? எனக்கு இப்படி பிடிச்சா கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. கோபாலுக்கு அப்படி பிடிச்சா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் போல. அதுக்கு என்ன ப்ரோ? வெயிட் பண்றா சொல்றேன். இது உங்க 2 பேருக்கும் முதல் டிஃபரெண்டா. ஆமா. அடுத்து கேம் பிளேயிங் ஸ்டைல். இதுதான் உன்னோட கஸ்டம் செட்டிங்ஸ். இதுதான் கோபாலோட கஸ்டம் செட்டிங்ஸ். ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குதா? இதுதான் இரண்டாவது டிஃபரெண்ட். அட ஆமா ப்ரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு செட்டிங்ஸ். இதுதான் உன்னோட கேம் பிளே. இதுதான் கோபாலோட கேம் பிளே. 2 கேம் பிளேக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா? ஆமாம் ப்ரோ, கோபாலுக்கு என் அளவுக்குள்ள விளையாட தெரியாது. ஐ மீன் விளையாடுவான், ஆனா என் அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து இனிமே அடிக்கிட்டு தெரியாது. அவன் இஷ்டப்படி அடிச்சிடுவான் இனிமே. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். உங்க 2 பேரோட போன் பிடிக்கிற ஸ்டைல் வேற, உங்க 2 பேரோட கஸ்டம் செட்டிங்ஸ் வேற, உங்களோட கேம் பிளே ஸ்டைலும் வேற. ஆனா சென்சிட்டிவிட்டி மட்டும் ஒரே மாதிரி வச்சுட்டா எப்படி ஹெட்ஷாட் விழுகும்? ஒன்னும் புரியலையே ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ உனக்கு ஏத்த சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டு கோபால் கிட்ட போய் சொன்ன. ஆமா சொன்னேன். நீங்க 2 பேரும் ஒரே சென்சிட்டிவிட்டி வச்சிருந்துமே அது செட் ஆகல. ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள இத்தனை டிஃபரன்ஸ் இருக்குது. அது இல்லாம டச் ரெஸ்பான்ஸ் ஒன்னு இருக்குது. என்னது டச் ரெஸ்பான்ஸா? ஆமா, நீ உன்னோட போனை வேகமா டச் பண்ணுவ, ட்ராக் எல்லாம் பயங்கரமா பண்ணுவ. ஆனா கோபாலோட டச் ரெஸ்பான்ஸ் உன்னை விட ஸ்லோவா இருக்கலாம், இல்ல வேற மாதிரி இருக்கலாம். அவன் ட்ராக் பண்ற விதமே வேற, அவன் விளையாடுற விதமே வேற. இப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் ஒரே போன் வைத்திருந்தாலும் ஒரே சென்சிட்டிவிட்டில 2 பேர்னாலையும் ஒழுங்கா விளையாட முடியாது. இப்போ கோபால் அவன் கேம்ல ஏத்த மாதிரி சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிச்சு ஹெட்ஷாட் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறான்னு வச்சுக்கோ. அதே சென்சிட்டிவிட்டியை நீ வச்சு நம்ம ஒழுங்கா விளையாட முடியாது. ஏன்னா இது அவனோட கேம்லேக்கான செட்டிங்ஸ். இப்ப புரியுதா? ஓ, இப்பதான் ப்ரோ புரியுது. யூடியூப் இன்ஸ்டாலாம் 4GB ரேமுக்கு இவ்வளவு வச்சுக்கோங்க, 6GB ரேமுக்கு இவ்வளவு வச்சுக்கோங்கன்னு சொல்றவங்களாம் அவங்களுக்கு வேணா அது கரெக்டா இருந்துக்கலாம். நம்ம அதே சென்சிட்டிவிட்டி வச்சா நமக்கு சரியா விளையாட முடியல. ஏன்னா அவங்களோட கேம் பிளே ஸ்டைல் வேற, நம்மளோட கேம் பிளே ஸ்டைல் வேற. அவங்க போன் பிடிக்கிற விதம் வேற, நம்ம போன் பிடிக்கிறது விதம் வேற. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், யாருனாலையும் உங்களுக்கான கரெக்டான சென்சிட்டிவிட்டி செட்டிங் சொல்ல முடியாது. அப்போ ப்ரோ, நம்ம போனுக்கான கரெக்டான சென்சிட்டிவிட்டி எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? டேய், இவ்வளவு நேரமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நம்ம கேம்ப்ளேக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போன்ல சென்சிட்டிவிட்டி வைக்கணும். நம்ம போனுக்கு கரெக்டான சென்சிட்டிவிட்டின்னு ஒண்ணு கிடையாது. ஓ சாரி, என்னோட கேம் பிளேக்கு ஏத்த மாதிரி எப்படி என்னோட போன்ல எனக்கு ஏத்த சென்சிட்டிவிட்டி வைக்கிறது? எல்லாம் டெக்னாலஜி. அது ரொம்ப சிம்பிள். கரீனாக்காரன் இப்பெல்லாம் ரூம் மேட்ச் ஃப்ரீ ஆக்கிட்டான். அப்புறம் என்ன, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரூம் மேட்ச்ல சென்சிட்டிவிட்டி மாத்தி வச்சு விளையாண்டு பாரு. நீங்க ஹெட்ஷாட் அடிக்கணும்னு மனசு வச்சு அடிச்சா புல்லட் மனசுல வருது. ஐ மீன் ஜஸ்ட் புல்லட் லாக் ஆகுதா? அப்போ நான் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி விளையாண்டு பாருங்க. அதுவே இன்னொரு பக்கம் ஹெட்ஷாட் அடிக்கடி மிஸ் ஆகுது, புல்லட் மண்டையை விட்டு மேல சைடுல போகுதுன்னா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓவர் டிராக் ஆகுது. இது உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா என்ன நம்புங்க, இது உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல டைம் எடுக்காது. அப்புறம் நீங்க உங்களோட பெர்ஃபெக்ட் ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டியும் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுவே உங்க போனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சென்சிட்டிவிட்டி 100 வச்சும் கம்மியா இருக்குன்னா. சீக்கிரமா திரும்பா உன்னை வச்சு ஒரு ஊருக்கு கூட பண்ண முடியாது. எவ்வளவு கம்மியா இருக்கு சென்சிட்டிவிட்டி. இந்த மாதிரி நிலைமையில போன் செட்டிங்ஸ்குள்ள போய் டச் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா வச்சுக்கோங்க. இந்த 2 செட்டிங்ஸ் உங்க போன்ல இல்லைன்னா சிம்பிளா பிளே ஸ்டோர் போய் கேமா அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. வேணாம், விட்டுருங்க. அதுல ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாட முடியாது. ஆர் யூ காமெடி மீ? ப்ரோ உங்ககிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி கேட்கணும் ப்ரோ. ஏன் ப்ரோ வீடியோ சீக்கிரமே போட மாட்டேன்? ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கு 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் கேப் எடுத்துட்டு ப்ரோ. அதுவா, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு 5000 லைக் கம்ப்ளீட் பண்ணிருங்க. உடனே அடுத்த வீடியோ வந்துரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எத்தனை நாள் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுறது? புதுசா கண்டென்ட் வீடியோவும் சேர்த்து போடலாம்னு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கேட்கிறேன், கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க. கோபால் கிட்ட 1000 ரூபாய் இருக்குது. ருக்மணி கோபாலை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா இப்போ கோபால் கிட்ட எவ்வளவு மீதி இருக்கு? கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது.